ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம குமரன் எங்கேயும் ட்ரிங்க்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக முட்டை கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறியாமா, பார்த்துமா கண்ணு கலண்டு வெளியே விழுந்துற போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கங்கா பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பாட்டு பாட ஆனந்தமாக ஜாலியாக இருக்க, மனசுக்குள்ள அதெல்லாம் வெளியே வர, சரி இவங்க 2 பேரும் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போகலாங்கான்னு இவங்க போய் ரூமில் படுத்துக்கிட்டு இவங்களோட அதாவது சின்ன வயசு ஞாபகங்களை பேசி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக போயிடுச்சுங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே குமரன் வராரு. குமரன் வந்தோடனே செம்ம வம்புழுக்கிறாங்க நம்ம காவேரி. அதுவும் யார் முன்னாடி? கங்கா முன்னாடி. என்ன மாமா தலை ஓவரா வலிக்குதான்னு சொல்லிட்டு செம்மையா வம்புழுக்கிறாங்க. எனக்கு மட்டுமா வலிக்கும், அங்கே உங்கள் வீட்டுக்காரருக்கு தான் வலிக்கும், போங்கன்னு சொல்லிட்டு கவுண்டர் கொடுக்கணும். ஏன் குமரன் பேச மாட்டேங்கிறாருன்னு தெரியல. நம்ம கங்காவுக்கு அவ்வளோ பயப்படுறாரு. என்ன பண்ணுறது, பொண்டாட்டிக்கு பயந்த புருஷனாக இருக்காரு. அப்படிலாம் இருக்காதப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது பயம் இல்லைப்பா, லவ்வுப்பா அப்படிங்கிறாரு. வேற லெவல்ப்பா. முக்கால்வாசி புருஷனுங்க லவ்வில் இருப்பாங்க, முக்கால்வாசி புருஷனுங்க பயத்துலையும் இருப்பாங்க. சொல்லவே முடியாது, காலம் கெட்டு போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக பேசிட்டு சரி சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரனுக்கு ஒரு டீயை குடிக்க அவங்க வந்துட்டு சரி டீ குடிச்சு தலைவலி சரியாகட்டும்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி ஒரு டீ குடிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு பக்கம் டீயாக குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாராமா. என்னன்னு கேளுங்க. காவேரி வந்து இப்போ போனதுக்கே நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுறோமே, இதுக்கப்புறம் நம்ம காவேரி லைஃப் லாங் நம்ம கூட வரப்போகிறதில்ல, எப்படி 8 மாதத்துக்கு அப்புறம் பிரிய போகிறோம், நம்ம ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க யோசிச்சார். பாவம் தம்பி, அதனாலே தூங்கல போல, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப நேரம் யோசிச்சார். இதுக்கு பேர் தான் காதல்ப்பா, நம்புங்கப்பா, ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட லவ்வை வெளியே கொண்டு வாங்கப்பா. கொண்டு வந்தது மட்டும் இல்லை, நம்ம காவேரி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுங்கள். வேற லெவலில் 2 பேர் பேர் செம்மையாக இருக்கும். நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அதுவே பெரிய மொக்கையாக இருக்கும். யாரு? ராகினிக்கு பசுபதிக்கும் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகினி வந்து நம்ம அஜய் மேலே லவ்வே இல்லாமல் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் உண்மையான பேர்ப்பா, செம்மையாக இருக்கும்ப்பா சேர்ந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரிப்பா பேசினெல்லாம் போதும்ப்பா, நம்ம மறுநாள் காலையில் வந்துட்டு கிளம்பலாம், ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ